ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க, நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னெல்லாம் சமைச்சேன்னு வாங்க. ஒரு சைடில் நம்ம ரைஸ் வச்சுப்போம், ஒரு சைடில் சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டு நம்ம அரிசி கழுவி எடுத்தாச்சு. இப்போ அரிசி சேர்த்து போகிறோம். பாருங்க, பருப்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துடலாம். சாம்பாருக்கு ரொம்ப கம்மியாக தான் காய்கறி சேர்ப்போம். இப்போ காய்கறியெல்லாம் சாம்பாருக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளி கரைசலை அதில் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ தாளிச்சிடலாம். வரட்டும், கொதி வந்ததுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். வெறும் சாம்பார் கொதிச்சிச்சு. அதுக்கும் நம்ம தாளிச்சாச்சு. சாம்பார் கூட சேர்த்து அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டைகோஸ் பொரியல் பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டைகோஸ் பொரியல் பண்ணிடலாம். அது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோஸ் சேர்த்துடலாம். அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். எல்லாம் தயாராகிடுச்சு. சாதம், பொட்டேட்டோ சிப்ஸ், சாம்பார், முட்டைக்கோஸ் பாஜி, ஊறுகாய். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.